அத்த நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்க மாப்ள, என்ன விடுங்க. ரேவதி வாழ்க்கையை நினைச்சது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவ உங்களோட சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்து வீட்டை விட்டு கிளம்பும் போதுதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பாத்துக்கிறேன் மாப்ள. நீங்க உடனே வந்து ரேவதியை கூட்டிட்டு போயிடுங்க. 2 பேரும் எங்கேயாவது போய் நல்லபடியா வாழுங்க மாப்ள. இல்ல அத்த, என்ன தப்பா நினைக்காதீங்க. என்னைக்கு மாமா மனசு மாதிரி ரேவதியை என் கூட போன அனுப்பி வைக்கிறாரோ அன்னைக்குதான் வந்து நான் ரேவதியை கூட்டிட்டு போவேன். மாமாவை எதிர்த்துக்கிட்டு மாமாவுக்கு தெரியாம ரேவதி அங்கிருந்து கூட்டிட்டு போக மாட்டேன். இல்ல மாப்ள, அவர் மனசு. ஹலோ அத்த, அத்த, ஹலோ. ஏண்டா அயோக்கிய ராஸ்கல், போன்ல பேசி எல்லாரையும் தாஜா பண்ணி மறுபடியும் வந்து ஒட்டிக்கலாம்னு பாக்குறியா? மாமா இல்ல மாமா. ஏய், வாய மூடுறா. மாமான்னு கூப்பிடுற வேலையில வச்சுக்காத. அந்த தகுதி உனக்கு கிடையாது. ஐயோ, நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்கீங்க மாமா. போலீஸ் விசாரணையில கூட அந்த கேஸ்ல இருந்து என்ன நிரபராதின்னு சொல்லி வெளியே விட்டுட்டாங்களே. ஆனா நீங்க தான் மாமா என்ன நம்பாம இன்னும் அப்படியே இருக்கீங்க. போலீஸ் என்னடா? அந்த கடவுளை நேர்ல வந்து நீ நிரபராதின்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். நீ திருந்தல மாறலங்கிறதுக்கு என்கிட்ட பலமான ஆதாரம் இருக்கு. மறுபடியும் என் பொண்டாட்டிக்கோ பொண்ணுக்கோ போன் பண்ணி பேசுற வேலை வச்சுக்கிட்ட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வைடா போன. நான் சொல்றதை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு எந்த நோயும் இல்ல. எனக்கு எந்த நோயும் இல்ல. காவ்யா, காவ்யா. சரி, ப்ளீஸ் நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹேவ் திஸ் டேப்லெட். கம் ஆன். எனக்கு உடம்புல எந்த நோயும் இல்ல. என் ஹெல்த் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கு. எனக்கு வர கனவுனால பிரியாக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், அவளை எப்படியாவது காப்பாத்தணும் தான் நான் துடிக்கிறேன். ஓகே காவ்யா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் திஸ் டேப்லெட். ஐம் டெல்லிங் யூ நோ. சரி, அவ நவகிரக கோயிலுக்கு போயிருக்கா. போன இடத்துல அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் சரி, அவளுக்கு ஃபோன் பண்ணி அவ எப்படி இருக்கா, சேஃபா இருக்காளான்னு கேளுங்க. ப்ளீஸ் சரி. காவ்யா, மார்னிங்ல இருந்து நான் 5 டைம்ஸ் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். ஒரு தடவை பேசுறப்போ அவங்க சேஃபா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க கோயிலுக்கு போய் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு, திரும்ப இந்த டைம்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண சொல்றியா? ப்ளீஸ் டோன்ட் டார்ச்சர் மீ காவ்யா. ஹேவ் திஸ் டேப்லெட். பிரியாக்கு ஏதாவது ஆயிடும்னு என் மனசு எச்சரிச்சுட்டே இருக்கு. நான் என்ன பண்றது? ஷோ ஏதாவது செய்யுங்க சரி ப்ளீஸ். காவ்யா, டோன்ட் கிரை, ரிலாக்ஸ். நீ இந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டாதான் உனக்கு நார்மலான டாக்டர் சொல்லிருக்காங்களா இல்லையா? கம் ஆன், ஹேவ் இட் நவ. அப்போ எனக்கு பைத்தியம் சொல்றீங்களா? ஓ மை காட், நான் அந்த அர்த்தத்தை சொல்லல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். டாக்டர் டீசென்ட்டா டிப்ரெஷன் சொன்னா அப்படிதானே அர்த்தம்? நீங்களும் அதே தானே சொல்றீங்க. நான் பைத்தியம் இல்ல சரி, நான் பைத்தியம் இல்ல, என்ன நம்புங்க ப்ளீஸ். ஓகே காவ்யா, ஐ கேன் வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட். பட் நீ கம்ப்ளீட்டா குணமாகணும்னா இந்த டேப்லெட் நீ சாப்பிட்டே ஆகணும் ப்ளீஸ். ஐயோ, விட்டா நான் விடிய விடிய புலம்பிக்கிட்டு இருப்பேன். அதனால தானே இந்த மாத்திரையை கொடுக்குறீங்க. கொடுங்க, நான் சாப்பிடுறேன். என் தங்கச்சியை மட்டும் எப்படியாவது காப்பாத்திடுங்க. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்கு அதான் வேணும். அவ அவ நல்லா இருக்கணும். சரி, பிரியாவை எப்படியாவது காப்பாத்துங்க. ஓகே, டோன்ட் வரி, வில் டு இட். காப்பாத்திடுங்க. நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஓகே, சொல்றதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ரிலாக்ஸ். எதுவும் பொய் இல்ல. டேக் கேர். என் கனவுல வந்த அத்தனையும் உண்மை. அதையும் நான் நேர்ல பார்த்தேன். பிரியா உயிருக்கு ஆபத்து. அவளை காப்பாத்தணும். சரி, அவளை காப்பாத்திடுங்க சரி ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர், இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்ன உள்ள வச்சிருப்பீங்கோ? என்ன கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்கோ. என் லாயர் வச்சு நான் வெளியே வந்துக்கிறேன். யோ, திறந்து விடியா. என்ன இன்ஸ்பெக்டர், கோர்ட்டு லாயர்னு சொன்ன உடனே பயந்து என்ன வெளியே விட்டியா? சே, வாய மூடு. உனக்கு பயந்து ஒண்ணு நான் உன்னை வெளியில விடல. காணாம போன செல்வத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிய வந்தது. அதான் உன்னை வெளியில விடுறேன். ஏன்னா செல்வம் மாறின்னு மீன் பிடிக்கிறவங்க கூட போட்ல ஏறி கடலுக்குள்ள போனதா விசாரணை தெரிய வந்தது. கிளம்பு. இப்போ புரியுதா இந்த சேட்டை பத்தி? நான் தப்பு செஞ்சா நான் தான் செஞ்சேன்னு ஒத்துப்பேன், இல்லைன்னா சுட்டு போட்டாலும் ஒத்துக்க மாட்டேன். என்ன தேவை இல்லாம லாக்அப்ல போட்டு அசிங்கப்படுத்தினே இல்லே, பாத்துக்கிறேன்.
விட்டுட்டல்ல, கிளம்பு. இல்ல டியூட்டில இருந்த இன்ஸ்பெக்டரை மிரட்டணும்னு சொல்லி மறுபடியும் உன்னை உள்ள தள்ளிடுவேன். கிளம்பியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் கிளம்பு. சார் வந்துட்டீங்களா? சார் உங்களை அனாவசியமா தூக்கி உள்ள வச்ச அந்த இன்ஸ்பெக்டர் சும்மா விடக்கூடாது. சார் நேரம் பார்த்து அவனை தூக்குறோம் சார். ஏய்! தூக்க வேண்டியது இன்ஸ்பெக்டர் இல்ல, அந்த செல்வத்தை. என்ன சார் சொல்றீங்க? அந்த செல்வம் தான் கடலுக்குள்ள போன ஆளே காணுமே. உயிரோடு இருக்கானா என்னன்னு தெரியலையே சார். அதுவும் இல்லாம நாம எதுக்கு செல்வத்தை தூக்கணும்? முதல்ல செல்வம் எனக்கு தொழில போட்டியா வந்தான், நான் பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் அவனால போலீஸ் என்ன உள்ள வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. அப்புறம் எப்பறம் இந்த மதன்லால் சேட் வெளியே தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? அப்புறம் எப்பறம் எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்க? இதுக்கெல்லாம் காரணமான அந்த செல்வம் கடல்ல விழுந்து செத்திருந்தா அப்படியே விட்டுறலாம். இல்ல அவன் கார ஒதுங்கி இந்த உலகத்துல எந்த மூலை முடுக்கல இருந்தாலும் சரி, அவனை தூக்கணும். அவனோட சாவு என் கையில தான். அங்க பாரு ஏதோ தெரியுது. அங்க பாரு ஏதோ மிதக்குது. ஆமாண்டா ஏதோ ஆள் மாதிரி தெரியுதுடா. அவர் ஃபோன் பண்றாரு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், இங்க பீச்சோட ஒரு பாடி ஒதுங்கி இருக்கு. முகமெல்லாம் சேர்ந்துருக்கு சார். பார்த்தா எங்க ஆளுக்கு மாதிரி தெரியல. சீக்கிரம் வாங்க. நான் கொடுக்குறேன். அர்ச்சனா, அர்ச்சனா, இந்த பாலை குடிங்க. வேண்டாம் நந்தினி, குடிங்க அர்ச்சனா. எனக்கு வேண்டாம். குடிங்க அர்ச்சனா. உங்க அண்ணிக்கிட்ட அப்படி பேசுனதுல என் மேல ஏதாவது கோவமா? அதெல்லாம் ஒன்றும் கோவம் இல்லை நந்தினி. என் தைரியத்தையும் நம்பிக்கையும் யாராலையும் கெடுக்க முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க. அது போதும் அர்ச்சனா. ஹலோ, அர்ச்சனா வாங்க ஜிஹெச்சுக்கு போவோம். ஜிஹெச்கா? எதுக்கு? அவர் கிடைச்சிட்டாரா? வாங்க போலாம்.
சரி, யா கிச்சன்ல வேலையா இருக்கேன். யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. Who's it? Yeah, coming. I've told you 100 times இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு. ஏன் திரும்ப திரும்ப தேடி வந்து எங்களை தொந்தரவு பண்றீங்க? Leave this place immediately. நீ கோவப்படு, ஆத்திரப்படு. ஏன் 2 அடி கூட அடிச்சுக்கோ. நான் அதுக்காகலாம் கவலைப்பட மாட்டேன். ஆமா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? இதோ நிக்கிறாளே உன் அருமை பொண்டாட்டி. இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காமே. இவளை கூட்டிக்கிட்டு நீ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா சுத்துறியாமே. Look here mom, unnecessary பேசாதீங்க. இவளுக்கு வேற ஒரு ப்ராப்ளம். அதுக்காக ஹாஸ்பிடல் கூட்டி போயிருந்தேன். ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். நீதான் நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறியே. Oh my god, திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? தயவு செஞ்சு எங்க நிம்மதியை கெடுக்காதீங்க. Please leave this place now. நானா உன் நிம்மதியை கெடுக்கிறேன்? எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. இந்த வீட்ல நீ நிம்மதியா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியா? ஒரு ராத்திரியாவது நீ நிம்மதியா தூங்கி இருப்பியா? எங்க உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. நான் தான் அப்பவே சொன்னேனே, இவ வயித்துல கரு உருவான நேரம் சரியில்லை, படாத பாடுபடுத்தும் கலைச்சிருன்னு. நீ தான் கேட்கல, சண்டை போட்டுட்டு இங்க தனியா வந்த. இப்ப என்னத்த சாதிச்சிட்ட? இவ ஒரு நாளாவது உன்னை நிம்மதியா தூங்க விட்டுருப்பாளா? இவ தங்கச்சிக்கு ஆபத்துன்னு கனவு கண்டுட்டு தானும் பயந்துட்டு உன்னையும் நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்கா. இவ வயித்துல கரு வளரும் போதே இந்த பாடுபடுத்துதுன்னா இந்த கரு பிறந்தா என்னென்ன ஆகுமோ? நீ படுற வேதனை கேட்டு மனசு தாங்காம தான் உன் வீடு தேடி வந்தேன். பெத்தவன் நான் சொல்றேன், உனக்கு கெடுதல் பண்ணுவேனா? இந்த குழந்தை வேணாண்டா, கருவை களைச்சிரு. அப்பதான் உனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாம். இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் வரேன். சரி, உங்க அம்மா சொன்ன மாதிரி என் வயித்துல இருக்கிற கருவை கலைக்க சொல்லுவீங்களா? கவ்யா, what happened to you? ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? இல்ல, வழக்கமா இந்த மாதிரி உங்க அம்மா பேசினாலே அவங்கள பேச விட மாட்டீங்க. ஆனா இப்போ அவங்க பேச பேச நீங்க அமைதியா இருந்தீங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என் வயித்துல வளர்ற குழந்தைதான். அதை கலைச்சிட்டா நல்லா இருக்கும்னு உங்க மனசுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு குழந்தையோட என்னையும் அழைச்சிடுங்க. நோ காவ்யா, என்னைக்குமே அந்த ஒரு எண்ணம் மனசுல வந்ததே இல்ல. Just don't worry, relax, everything will be fine. மறுபடியும் ஹாஸ்பிடல் கூட்டி வந்திருக்கீங்க. அவர் எங்கே இருக்காரு? இன்ஸ்பெக்டர் தான் வர சொன்னாரு. அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி தானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க. பார்த்தா போட்ல கூட்டிட்டு போனவர் தானே இருந்தாரு. அர்ச்சனா வாங்க அர்ச்சனா. இன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்காதே. நந்தினி, ஒருவேளை மாரியை கண்டுபிடிச்ச மாதிரி அவரே கண்டுபிடிச்சிட்டாங்களா? கண்டுபிடிச்சிட்டாங்களா? எங்க இருக்காரு? எப்படி இருக்காரு? வாங்க போலாம். நந்தினி, நந்தினி வாடி, இங்கல இருக்கு. வாங்க சொல்றேன். நந்தினி, எங்க போறீங்க? அவர் இங்கெல்லாம் இருக்க மாட்டாரு. சொன்ன கேளுங்க. வாங்க அர்ச்சனா, சொல்றேன். நந்தினி, என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? கண்டிப்பா அவர் இங்க இருக்க மாட்டாரு. அவர் கண்டிப்பா வந்துருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவர்